உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. எல்லாம் அறிவுகிட்ட விஜய், உனக்கெல்லாம் அறிவிக்காத. நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு, கண்டினியூ பண்ணு. 2 பிள்ளை சாப்பம் தானே, நீ பெத்த பிள்ளைய பாப்பாண்டாமா, அப்பா பாக்கணும் அப்பா பாக்கணும் பொட்டை பிடிக்கல. நீ கிரிசா படத்துல அலைதியா, உனக்கெல்லாம் அறிவில்ல. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ராஜ்மோகன் தான் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாலேயே முதல் தலித் எஜுகேஷன் மினிஸ்டரா. நம்ம ஆளுங்க போய் ஒரு 500 பேர் போய் கமெண்ட் பண்ணிட்டானுங்க, இது மாதிரி இது போய் ஜெயலலிதா ஆட்சியில பெஞ்சமின் இருந்தாரு, திமுக கோவிச்செலியன் இருந்தாரு. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நண்பா நண்பீஸ், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சிஎம் ஆபீஸ்ல போயிட்டு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இது ஏலாச்சி இல்ல, ரீல்ஸ் ஆச்சு. இதுக்கு மக்களே சாட்சி. ஹலோ சார், சிம்மசந்திரன் சாருங்களா? ஆமாங்க. சிஎம் சந்திச்சீங்க இல்லீங்களா? ஆமா சார். அது உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்கும் போதே வீடியோ எடுத்து போட்டு சமூக ஊடகத்துல போட்டது இப்போ வைரல் ஆயிருக்கு, பாத்தீங்களா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் டிவிக்கு நண்பர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை உன்னால முதலமைச்சராக தெரிஞ்ச உனக்கு அவர் தப்பு பண்ணனா அது தப்பு அப்படின்னு உன்னால தைரியமா சொல்ல முடிஞ்சு அப்படின்னா உனக்கு மாற்றம் வரும். இல்லன்னா அவங்க போடுற ரீல்ஸ்ல அவனுக்கு போடுற ரூட் மாஃபியால நீயே சேர்ந்துதான் ஆற போற. வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார். இது எங்கே வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்திலே பீகாரிலும் நடந்ததல்லங்க. மாற்றம் 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 என்று நீங்கள் எல்லோரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நம்ம புதுக்கோட்டையில் வாங்க இந்த கொடூரம் அரங்கேறி படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. என்னடா கோரசா துப்புறியே. கோயம்புத்தூர்ல ஒரு 13 வயது சிறுவன் மதுபாட்டிலால் கொடூரமாக அடித்து படுகொலை செய்யப்பட்டு அவன் புதைக்கப்பட்டு விட்டான். அந்த பெற்றோர்கள் கதறி துடிக்கும் அவல குரலை கேட்க முடியாம தமிழ்நாடு தண்ணீரில் மிதக்கிறது. திருவாரூர் மாவட்டத்துல கஞ்சா குறித்த செய்தியை வெளியிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் வீடு புகுந்து கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார். நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன், உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. தென் மாவட்டமான கோவில்பட்டியில மக்கள் கூடுகின்ற பேருந்து நிலையத்துல காதல் விவகாரத்தில் ஒரு இளைஞன் பேருந்து நிலையத்தில் வச்சு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டது. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா பாக்குறியாடா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? தவேகாவில் 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக தகவல்கள் பரவின. ஆனால் சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே தவேக சார்பில் தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாகவும் அவரும் தேர்தல் முடிவில் 3ஆம் இடமே பிடித்துள்ளார் என்றும் தி ஹிந்து நிறுவனம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. என்னப்பா இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல். முக்கியமாக தவேக ஆட்சியில்தான் முதல் பெண் அமைச்சர் பொறுப்பேற்றதாக பகிரப்படும் தகவல்களும் அடிப்படை அறமற்றது என தி ஹிந்து ஊடகம் விமர்சித்துள்ளது. கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சருங்கிறாயா. சரி, உனக்கு கீதா ஜீவனும் தெரியாது, வளர்மதியும் தெரியாத கூட பரவாயில்ல. ஜெயலலிதான்னு ஒரு முதல் அமைச்சர் இருந்தாங்களே, அது கூட தெரியாதா? முக்கியமாக விஜயின் முதல்வர் இருக்கையில் வெள்ளை டவல் இல்லை என்பது ஏற்கனவே கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் கடைபிடித்த நடைமுறைதான் என்பதையும், முதல்வர் அறையில் அமர்ந்தபடியே விஜய் உணவு சாப்பிடுவதாக வெளியான புகைப்படம் AI மூலம் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஹிந்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இதேபோல் தவேக தொடர்பான பெரும்பாலான செய்திகளிலும் பொய்யான தகவல்கள் இணைக்கப்படுவதாக தி ஹிந்து ஊடகம் ஆதாரங்களுடன் விமர்சித்துள்ளது. அங்க சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில்.
அந்த ஸ்கூலுக்கும் கோயிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைடுல மாத்திட்டாங்க. ஒரு கூரை கொட்டாயில இருந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ஒரு 3 அடுக்கு கட்டடமா வச்சு பிரம்மாண்ட ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சிலையும் ஒரு நெடுஞ்சாலையில ஒயின் ஷாப் இருந்தது இல்ல. இது பாருங்க, சேலம் டு சென்னை பிரதான நெடுஞ்சாலையில ஒரு ஒயின் ஷாப். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. 711 ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி மூடிட்டு அந்தாண்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இந்தாண்டு வச்சிருக்கிறாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. விஜயை இயக்கும் RSS பக்கங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ஸ்டாகிராம் பக்கங்களை தேடி எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் RSS பக்கமாகவும் பாஜக ஆதரவு பக்கமாகவும் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 1 மாசமா விஜயனுடைய ஆதரவு பக்கங்களாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்ட சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் சேனலை முடக்கிறதுக்காக அவ்வளோ ரிப்போர்ட் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த 2 பக்கத்தையும் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமை லாகின் பண்ணுறதுக்காக யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி OTP அனுப்பிக்கிட்டே இருக்காரு. லிங்க்கும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் யூடியூப்பை லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நபர் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் மூலிமா 1 டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு நபர் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த லிங்க்கை நாங்கள் கிளிக் பண்ணியிருந்தோம்னா சேனல் ஹேக் செய்யப்பட்டு அந்த நபருக்கு போயிருக்கும். யாரும் பார்க்கல. இப்படி கோழத்தனமா இணைய வழி தாக்குதல் நடத்துறது வேற யாரும் கிடையாது, தி ரூட் மாஃபியா கேங் மட்டும்தான். 34,000 வாட்ஸ்அப் குரூப் பிளஸ் டெலிகிராம் குரூப்ஸ். இது ஒன்னுலயும் 19 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயன்ட், ஹூ ஆர் டிஜிட்டலி ஃப்ளூயன்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், 3ல இருந்து 7 கோஆர்டினேட்டர்ஸ். இது எல்லாம் தான் த ரூட் மாஃபியாவுடைய ஆக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஃபோர் எலெக்ஷன். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி, நல்ல துப்பு கெட்ட குடும்பம். அப்படி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பொதுமக்களுக்கு அந்தந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய EB டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்றாங்க. இப்ப நாங்க ஒரு அணுகுமுறையை மாத்திருக்கோம், இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் விளம்பரத்தையும் கொடுப்போம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒரு 100 பேரை போட்டு ஒரு இடத்துல EB டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நம்பர் இப்பதான் கொடுத்தாங்க, 949879. சோ இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை இப்பதான் EB டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்க இப்ப உடனே செக் பண்ணுவோம். அதை 100 பேர் போட்டு எப்ப கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அதாவது இந்த நம்பரை கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா 4 இயர்ஸா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானே பர்சனலா இந்த நம்பரை கரண்ட் போச்சுன்னா கூப்பிட்டு எப்போ வரும்னு சொல்லி கேட்கறதுக்கு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆலவருக்கு நான் இனிமேல் தான் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் இத்தனை நாளா, என்னன்னு எனக்கு தெரியலீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இந்த ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீமே புதுசா மீட்டிங் போட்டு புதுசா தந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சிவகங்கை தேவக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே தாவிக்க கொடி பொருந்திய சொகுசு கார் ஒன்று வந்தது. முன்னால் பைக்கில் சென்றவருக்கும் காரில் வந்தவர்களுக்கும் டிராபிக்கில் வாக்குவாதம் ஏற்பட்டது. பைக்கில் சென்றவரை வழிமறித்து காரில் வந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தி பாதிக்கப்பட்டவரை மீட்டனர். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார்? முட்டை அண்ணே டில்மேனியா, நீங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டாலும் பொறாமப்படுறீங்களா அப்படிங்கிற இடத்துல அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு பதில் சொன்னார் பாருங்க, சிரிச்சிட்டு. விஜய் மேல எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்ல, அரசியல் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. அந்த பதில் தான், அதுதான் நேற்று ஹைலைட் ஆயிருக்கணும் எல்லா மீடியாலையும். ஒருவேளை கமலஹாசன் ஆயிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருக்கணும் என்னமோ தெரியல அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கமல் எனக்கு போட்டி, விஜயெல்லாம் ரஜினிகாந்த், விஜயெல்லாம் ரஜினிகாந்த் என்ன செய்யல, என்னவா கூட பொறாமப்படல. செய்தி நெல்லை ராமையன்பட்டி புறக்காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 17 வயது சிறுவர்கள் 3 பேர் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். ரொம்ப சந்தோஷம். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. எல்லாம் அறிவிட்ட விஜய், உனக்கெல்லாம் அறிவிக்காத. நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. 2 பிள்ளை தாப்ப தானே, நீ பெத்த பிள்ளைய பார்க்கண்டாமா, அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், பொட்டை பிள்ளை துடிக்கல. நீ கிரிசா படத்துல அலைதியே, உனக்கெல்லாம் அறிவில்ல.
நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். நீ பெத்த பிள்ளை யாருல பாப்பா? உன் பிள்ளை அப்பா பார்க்கணும் அம்மாட்ட கேட்கல. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இல்ல நான் உன்னை நீ அரசியலுக்கு வந்ததை பத்தி நான் உன்னை ஒண்ணும் சொல்லல. உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டி பிள்ளை பாருடா. இதே உன் அம்மா ஒரு பொட்டை பிள்ளை பத்தி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அந்த நிலைமை உனக்கு உன் அக்கா தங்கச்சிக்கு வந்து நீ விடுவியா? நீலாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் சிஎம் பதவி தேவையா? இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. அனில் என்னமா 2000 ரூபா கொடுத்துருக்கா, 2000 ரூபா போடுறதுங்க, சிலிண்டர் கொடுத்தனா அது கொடுத்தனா பிராடால உனக்கு பித்தளத்துல யார்த்த கட்டுறது? நீ ஒரு சைக்கோல சொன்னா எங்க மேடம் கேக்குறாங்க? இல்ல மனுஷனால பொண்டாட்டி வச்சு காலங்களுக்கு பொட்ட பேர அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இல்ல நீ இன்னொருத்தி எல்லா பேட்டையும் போராள வச்சிருக்க. தான் பொண்டாட்டியை பாதுகாப்புல எங்களை பாதுகாக்க முடியல நாய. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். இலவசங்களை நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா பெண்கள் பாதுகாப்பு நீங்க போன உடனே முதல் சைன் பெண்கள் பாதுகாப்பா தான் இருந்திருக்கணும். சிங்கப்பெண் அதிரடி படைன்னு வச்சிருந்தீங்களே, சென்னையில மட்டும் ஒரு போட்டோக்கு ரீல்ஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டீங்களா? காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும். மத்த இடத்துக்குலாம் இல்லையா? இந்த டிவிக்கே பெண்கள் நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். தினம் ஒரு நியூஸ் கேள்விப்படுறது, தினம் நிம்மதியா ஒரு வெளியே போக முடியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசான பாட்டிகள் வரைக்கும் நீ என்ன விஜய் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, நீ என்ன அவர் அதுக்குள்ள போட்டு பேசிக்கிட்டு இருக்க, டைம் வேணும். ஒவ்வொரு டைம் போக போக பெண்கள் உயிர் போய்கிட்டே தான் இருக்கு. டிஎம்கேல இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இந்த ஆட்சியில தான் டிஎம்கேல நடக்குது, ஏடிஎம்கேல நடக்குது. அதெல்லாம் வேணான்னு மாற்றத்துக்காக தான் உங்க கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. பையன் நான் முதல்வர் திட்டத்துல படிச்சு பிரான்ஸ்ல ஏர்பஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அவரோட தயவால அவ்வளவு நல்லது பண்ணியும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிருக்காங்கன்னும் போது மனசே எனக்கு கொஞ்சம் கூட ஆறலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.